This is gonna blow your mind. Up to 80% off on Flipkart Originals. Flipkart Originals is bringing you the hottest sale of the year. Get up to 80% off on trendy designs and top quality fashion. Only on Flipkart, where style meets savings. Grab exclusive Flipkart Originals you won't find anywhere else. Don't wait. These deals are flying off the shelves. Click the link and shop now before it's all gone. சந்தனன் மகாபாரதத்தில் ஹஸ்தினாபுரத்தை ஆழ்ந்த சந்திர வம்சக்கிழங்கு ராஜா ஆவார். அவன் பாரத வம்சக்காரர்களுக்கும் பாண்டவருக்கும் முன்னோடியாக இருந்தவன். அவன் ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜா ஆன பிரதீபனுக்கு முதுமையில் பிறந்த கடைசி பிள்ளை ஆகிறான். கங்காதேவி. ஒருநாள் சந்தனன் கங்கா நதியினைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தபோது அற்புதமான அழகைக் கொண்ட ஒரு மகளைக் கண்டான். அவளை மணக்க ஆசைப்படி அவளின் அனுமதியைக் கேட்டான். கங்கா அவளது வாக்குறுதியைக் கூறி அவளுக்கு ஏதும் எதிர்மறையாகச் சொல்லாமல் இருந்தால்தான் மணமுடியும் என்கின்றாள். அதனை ஏற்றுக்கொண்ட சந்தனன் அவளை மணந்தான். ஒரு காலம் கழித்து கங்கா ஒரு பிள்ளையைப் பெற்றாள். ஆனால் அவள் அந்த பிள்ளையை கங்கா நதியில் மூழ்க வைத்தாள். சந்தனன் அவளது வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு எந்தவொரு கேள்வியும் கேட்காமல் இருந்தான். இந்த முறையில் அவள் 7 பிள்ளைகளை கங்கா நதியில் மூழ்க வைத்தாள். 8வது பிள்ளையைக் கூட அவள் கங்காவில் மூழ்க வைக்க முயன்றபோது சந்தனன் கத்தி ஆர்வத்துடன் அவளை கேள்வி கேட்டான். அதனால் அவள் தன் வாக்குறுதியை மீறி 8வது பிள்ளையை உயிருடன் வைக்க முடிவெடுத்தாள். அந்த 8வது பிள்ளை தான் பீஷ்மர் ஆகிய தேவவிரதனே. பிரம்மசாபம் மூலம் சந்தனன் மனிதராக பிறப்பது. தன் முந்தைய பிறவியில் இக்ஷ்வாகு வரிசையின் மகாபிஷு என்ற சக்தி வாய்ந்த அரசன் இருந்தான். அவன் பல நல்ல பண்புகளைக் கொண்டிருந்தான். மகாபிஷு 1000 அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய யாகங்களையும் செய்தபின் இறந்தவுடன் சொர்க்கம் சென்றான். ஒருநாள் அவனுக்கு பிரம்மன் ஆலயத்தைப் பார்க்க வரவழை கொடுத்தார். அங்கே தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் பிரம்மனை ஆராதித்துக் கொண்டிருந்தபோது கங்காதேவியின் அற்புதமான அழகினை பார்த்த அனைவரும் தலைகீழாக புறப்பட்டனர். ஆனால் மகாபிஷு மட்டும் அவளை காமத்தில் பார்த்து உள்முத்தியுடன் பாவனை செய்தான். இதனால் பிரம்மன் கோபமடைந்து அவனுக்கு மனித ஜீவனாக பிறக்க பிரம்மசாபம் கொடுத்தார். அந்த நேரத்தில் கங்காதேவியும் அவனை மனிதராக மணம் செய்ய விரும்பி புவியென்று சென்றாள். மகாபிஷு தனது பிள்ளையாய் பிரதீபன் மகன் ஆகஸ்ட் பிறப்பதற்கு முன்பே வரவேற்க வைத்தான். சந்தனனின் பிறப்பு. ஹஸ்தினாபுர ராஜா பிரதீபன் ஒருநாள் கங்கா கடற்கரையில் தியானித்துக் கொண்டிருந்தபோது கங்கா தேவியானாள் அழகான பெண்ணாக மாறி அவனது கதியில் உட்கார்ந்தாள். பிரதீபன் அவளை மணம் செய்யக் கேட்டபோது அவன் ஏற்கனவே தன் மனைவிக்கு மட்டுமே ஆசைப்படுவேன் என்று கொதண்டிருந்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு அவளின் வேண்டுகோளை மறுத்தான். பிறகு அவன் 16 ஆண்டுகள் பிறகு தன் மகனான சந்தனனை மனிதராக்கினான். சந்தனன் சத்தியவதி. 4 ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தனன் யமுனா கடற்கரையில் பயணிக்கும்போது அசாதாரணமான மஞ்சள் வாசனையை உணர்ந்தான். இந்த வாசனையை பின்வழியாகத் தேடியபோது அவன் சத்தியவதியைக் கண்டான். அவளிடம் தெய்வீகமான மனம் பரப்பப்படுகிறது. அவனை மணம் செய்ய விரும்பி அவள் தன்னுடைய சிறுவனுக்கான வாய்ப்புகளை கட்டாயப்படுத்தினாள். சந்தனன் மற்றும் பீஷ்மனின் உறவு. இந்த நிலை சந்தனன் பீஷ்மனுக்கு தனது பொறுப்புகளுக்கு வழிவகுப்பாக ஏற்கப் பார்த்தவாக கருத்து எழுந்தது.